இந்திய நடிகர் சங்க சார்பாக 3500 அங்கத்தினர்கள் சார்பாக எங்கள் சங்கத்தினுடைய முக்கியமான உழைப்பாளி போராளி விஜய்க்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. பர்த்டேவோ நான் ப்ரெஸ் மீடியா முன்னாடி தான் கொண்டாடுவேன், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். போன வருஷமும் பர்த்டே முன்னாடி. இந்த வருஷம் என்னன்னா எனக்கு வந்து நடிகர் சங்கம்ன்ற ஒரு பெரிய ஒரு இது வந்துருக்கு. ஸோ அதில் ஒரு ஃபேமிலி, அது எங்கள் ஃபேமிலி முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் எங்கள் தலைவர் இருக்காரு. ஸோ அவர் வந்தாலே எங்கள் எல்லா மெம்பர்ஸும் வந்த மாதிரி இவ்வளோ பிஸி ஷெடியூலில் பயங்கர பிஸி ஷெடியூல். இப்போ ஈவினிங் கிளம்பணும் அவர் திருப்பி மறுநாள் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது. பட் அதையும் மீறி ஒரு இதான் எங்கள் தலைவர் என்ன சொல்லுங்கள். ஸோ வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே வந்தார். ஸோ கரெக்டாக இன்றைக்கி இருந்தால் நாளைக்கு பர்த்டேவும் கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதனால் வந்து எங்களை விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ முதல்ல இப்படி போட்ட ஒரு தலைவருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிட்டேன். நிச்சயமாக நடிகர் சங்கத்தில் எல்லாருமே ஒன்றா ஒட்டுமொத்தமாக ஜாயிண்ட்டாக ஃபேமிலியாக இருக்கிறோம். அதுக்கு காரணம்னா பில்லரே வந்து அவர் தான். நீங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி எந்த விதமும் யாருக்கு எந்த வித ஈகோஸ் கிளாஷஸ் இல்லாமல் நடிகர் சங்கத்தை இன்றைக்கி வந்து 6 மாதத்தில் நாங்கள் ஒரு பேங்க் பார்ட்னர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எங்கள் எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் இல்லை தலைவர் வந்து எப்படிலாம் பார்க்க மாட்டார். தலைவர் செயலாளர் இடிசி மெம்பர் அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாருமே ஒரே ஆளுங்க தான். அப்படி தான் அவர் தலைவர் நினைப்பார். ஸோ எல்லாருமே அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி முதல்பட்டு. ஸோ அதுதான் இந்த டீம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு காரணம்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஒரு 6 மாதத்தில் எங்கள் டீம் வந்து அதான் இந்த பர்த்டே ஸ்பெஷல் பர்த்டேன்னு சொல்கிறேன். ஏன்னா நடிகர் சங்கம்னோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி எப்படியோ ஈக்குவலோ அதே ஈக்குவல் வந்து நடிகர் சங்கம் ஃபேமிலி. ஸோ ஐம் ஹாப்பி டு செலிப்ரேட் பர்த்டே. அதுவும் இந்த வித்ரோ மகாராஜா படம் இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட்டு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்டு. இதில் வந்து எனக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட் வந்து எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ வந்து உதாரணத்துக்கு குட்டிவத் பண்ணியா ரொம்ப நாள் கழிச்சு கேப்க்கு அப்புறம் என் படத்தில் நடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் தனஞ்சயன் சார், டிவி தனஞ்சயன் சார் வந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு வெற்றி ப்ரொடியூஸராக இருக்கார். பட் நிறையா ஆக்ட் பண்ணி நான் பார்த்தல. பட் இந்த படத்தில் உடனே நான் ஆக்ட் பண்ணணும்னு சொன்னால் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் சார் ஒத்துக்கிட்டார். அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். நானும் நடிக்கிறேன். ஆமாம், நாசு சார் நடிக்கிறேன். அவர் விட மாட்டேனாங்க. கண்டிப்பாக ஒரு டேட்டல்னாலும் எப்படியாவது ரெண்டு கொண்டு வந்துடும். அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மனோபலனா இருக்காங்க, அவங்க MS பாஸ்கரனா இருக்காங்க. ஸோ என்னோட எல்லா படத்தையும் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கோவை சர்லாக்கா இருக்காங்க, ஸ்ரீமன் இருக்காங்க. ஸோ எங்களுடைய நடிகர் சங்கத்தில் ஒரு 50 பார்ட் இந்த படத்தில் இருக்குது. இல்லை முக்கியமாக ஜெரால்டு இந்த நடிகர் சங்கம் மூலமாக அறிமுகமான ஜெரால்டு இருக்காரு. அவங்க ஜெரால்டு இருக்காரு. ஸோ எல்லா மெம்பர்ஸும் எல்லா ஒரு ஃபேமிலி வந்து இப்போ நாங்கள் இந்த படம் பண்ணோன்னா எல்லாமே வந்து நடிகர் சங்க படமாக என்ன கூட கேட்டாங்க. ஏன்னா என்ன எல்லாமே நடிகர் சங்கத்தோட தான் இருக்கீங்க. அப்படி இல்லை, எல்லாமே நடிகர் சங்கத்தில் உள்ளவங்க எல்லாமே பிஸியான ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அந்த படத்தில் எனக்காக வந்து யாரும் இது வரைக்கும் சம்பளம்னு ஒன்றும் பேசலை, யாரும் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. எனக்காக என்னுடைய ப்ராஜெக்டுக்காக வராங்க. ஸோ நிச்சயமாக இந்த படத்தை அவங்க என்னுடைய லைஃப்பில் கேரியரில் அவங்க வந்து நல்லா வரணும் உதயா நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, என்ன 15 வருஷம் ஆச்சு நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து. திருநெல்வேலி வந்து 2000 வந்துச்சு. இன்றைக்கி வந்து 15 வருஷம் இந்த போராட்டத்தில் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பத்திரிகை மீடியா தான். நிச்சயமாக அதை மறக்க மாட்டேன். இந்த பத்திரிகை மீடியா இல்லைன்னா இன்றைக்கி உதயாவே இல்லை. ஸோ பத்திரிகை மீடியா எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. என்னோடய படத்தில் டீம் வந்து நல்ல டீம். ஸோ ஜூனியர் ரங்கான்னு சொல்லுவாங்க, ரங்காவுடைய சன் பாலாஜி ரங்கா, ஒரு ஓனாய் மாட்டுக்கொட்டி கேமராமேன். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிறைய நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. டான் பாஸ்கோ எடிட்டர், நான் முத்துக்குமார் சார் ஃபுல் சாங், நிறைய வந்து மியூசிக் டைரக்டர் பண்ணுறாரு, நியூ மியூசிக் டைரக்டர். எல்லாமே நல்ல நல்ல பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. டேரக்டர் வந்து ஆசிஃப் குராய்ஷின்னு, அவர் வந்து நிறைய ஒரு 60-70 ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஜிவி ஐயர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. மொபைலில் நிறைய மொபைல் ஹிந்தி ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு ஸ்கிரிப்டை சொன்னோன்னே நிச்சயமாக அந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்குண்டான மெனக்கெடுது. ஏன்னா என்னென்னா இந்த நடிகர் சங்கத்தில் சில வேலைகள் இருந்ததுனால போன மாதமே ஷூட்டிங் இருந்தது. அதை தள்ளி வச்சிட்டோம். ஏன்னா நடிகர் சங்கத்தையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு மாதம் ஷூட்டிங் தள்ளி வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நேற்று ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக பிரபு சார் மிகப்பெரிய ஒரு விஷயம். பிரபு சார் நடிக்கிறாரு. ஏன்னா திருநெல்வேலிக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் திருநெல்வேலி வந்து என்ன ஒரு புது ஹீரோவாக வந்து அறிமுகமானது வந்து பிரபு சாரோட நடித்தனால தான் இன்னும் ரீச் ஆனது அதிகமாக. ஸோ அதனால் இன்றைக்கி திருநெல்வேலி உதயா தான் சொல்லுவாங்க. எத்தனை படம் நடித்தாலும் அந்த பேரை கிடைக்கிற ஒரு படமாக விட்டுரும் மகாராஜா திருப்பி அதே காம்பினேஷன் வருது. அதே மாதிரி ஹீரோயின் வந்து 3 ஹீரோயின் இருக்காங்க. ஷேரான்னு சொல்லி மொபைலில் இருந்து ஒரு ஹீரோயின் பண்ணுறாங்க. இன்னொரு நிஷா போர்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு ஹீரோயின் ஒரு முக்கியமான ஒரு கொடைக்கானல் போர்ஷன் பிரபு சார் காம்பினேஷனில் ஒரு ஹீரோயின் இருக்காங்க. ஸோ 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க படத்தில். ஸோ நல்ல ப்ராஜெக்டாக பெரிய ப்ராஜெக்டாக வரும். நிச்சயமாக
நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ள இந்த படம் வந்து ஹிட் ஆகி நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ள எல்லாம் நிறைய நல்ல நல்ல படங்கள் இண்டஸ்ட்ரியில் வரும். நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் ஓடணும் இண்டஸ்ட்ரியில். தயவு செஞ்சு இந்த விசிடின்றது ஒரு நான் பர்த்டே எப்பவுமே சொல்லுவேன், அது படங்கள் ஓடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ விசிடி அந்த பைரசி எல்லாம் தடுத்துருங்க. நிச்சயமாக இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு அது ஓகே.